வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கும் கோவில் அளவாய்மலை முருகன் கோவில். வழிநடுக இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சாப்பாடு போடுறாங்க. அவங்க போடுறது பாட்டு எல்லாம் மூடிட்டு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. சாமி பார்த்துட்டீங்களா? நாங்கள் போனுங்க. வருஷம் வருஷம் வரீங்களா? இல்லை, போன வருஷம் நாங்களே வீடியோவில் வந்தோம். அப்படிங்களா? எப்பேற்பட்டவங்களுக்கும் குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும். வேண்டுதல் எடுக்கிறது நிறைவேறுது. இது அளவாமலை தான் கணக்கு. அளவாமலை முருகன் கோயிலுக்கும் கொங்கண சித்தர் இங்க இருந்து போனாரா? ஆமா, இங்க மேல இருந்து போனாரு. ஓ, மேல இருந்துட்டு போனாரா? இல்ல பாருங்களா, பாருங்க, தலை கீழே கண்ணு மூக்கு. ஓ, இங்க கொங்கணாத்தர் தவம் இருந்து அளவாமலை போய் முருகன் சிலையா அவர் தான் செஞ்சாரு. இப்ப இந்த இடம் வெண்ணந்தூர், நாமக்கல் மாவட்டம். ஆமா, வெண்ணந்தூர் வட்டம். இது அத்தனூர். இது அத்தனூர்ல கொங்கனருக்கு இங்க கோயில் இருக்குங்க. யார் வேணா சாப்பிட்டு போலாம். ஏன்னா அளவாய் மலை அந்த முருகன் சுவாமி அதாவது அழகு முருகன் பேரு. 1500 படிக்கட்டுகள் மேல ஏறி போகணும். நம்ம சேலத்துல இருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கோயில் தாங்க அளவாய் மலை முருகன் கோயில். இந்த அளவாய் மலை முருகன் கோயில் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூருக்கு அருகில் அமைஞ்சிருக்காங்க. அளவாய் மலை முருகன் மலை கால தண்டாயுதபாணி கோவில். பயங்கரமான கூட்டம். வருஷம் வருஷம் கார்த்திகை மாசம் 5 வாரம் திங்கட்கிழமை சிறப்பு. இது 4வது வாரம். கூட்டம் கம்மியும் பார்த்தா கூட்டம் இந்த வாரம் அதிகமா தாங்க இருக்கு. எனக்கு எது நல்லதோ அதை கொடு ஐயா, எந்த நேரமும் நீ என் கூட இரு. எனக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல சக்தியை கொடு. அதைத்தான் கேட்கணும், தனித்தனியா கேட்காதீங்க. எனக்கு எது நல்லதோ அதை முருகா கொடு. அடிவாரத்தில் இருக்கிற விநாயகப் பெருமானை வணங்கிட்டு பாருங்க எவ்வளோ கூட்டம். மலையேற முடியறவங்க மலை ஏறுறாங்க, மலை ஏற முடியாதவங்க கீழே அடிவாரத்தில் நின்று சாமி கும்பிட்டு போகிறாங்க. இந்த முருகன் கோயிலுக்கு போறதுக்கு நம்ம 1400 படிக்கட்டுகள் மலையின் மீது ஏறி போகணும். இந்த கோவில் சஷ்டி, கிருத்திகை, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மட்டும்தாங்க திறந்திருக்கும். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த கோயில்ல சிறப்பான வழிபாடு நடைபெறுதுங்க. இந்த மலை 3000 அடி உயரம் கொண்டிருந்தாலும் இந்த மலையின் நடுப்பகுதியிலேயே முருகன் கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில்ல இருக்கிற முருகப்பெருமானை குழந்தை இல்லாதவர்கள் வழிபட்டா விரைவில் குழந்தை பிறக்கும்னு நம்பப்படுதுங்க. பழங்காலத்துல இந்த ஊரை ஆட்சி செஞ்ச அரசருக்கு ரொம்ப ஆண்டுகளா குழந்தை இல்லைங்க. அவருடைய கனவுல முருகப்பெருமான் இந்த மலையில இருக்கிற என்ன பார்க்க வர பக்தர்கள் போறதுக்கு படிக்கட்டுகள் கட்டி கொடு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாருங்க. அதே போல அரசர் படிக்கட்டுகள் கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குதுங்க. அளவாய் மலை, அளவாய் மலைக்கு தங்கமலைன்னு ஒரு பேர் இருக்குது, உலைவாய் மலைன்னு ஒரு பேர் இருக்குங்க. அதாவது அகத்தியரோட சீடர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மலையில் தான் தங்கத்தை சேமித்து வச்சு உருக்கி வந்திருக்கிறாங்க. இதை பார்த்த முருகப்பெருமான் அவங்ககிட்ட திருவிளையாடலாம் இந்த மலைக்கு அவங்க சேர்த்து வச்சு உருவாக்கி அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ இருக்கிற வையப்பு மலையில் போய் வச்சதா வரலாறு குறிப்பிடுறாங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்து பெருசு பண்ணிக்கணும். ஆமாம், இதெல்லாம் பேசணும்னா இன்ஸ்டாகிராம் பார்த்து தானே நிறையா கூட்டம் வந்துச்சு. மரது பொறுத்து தான் நானும் இந்த வருஷம் கூட்டாதிக்கானா? நிறைய கோடி கணக்குல கோவில் கட்டணுமா? ஆனா முருகனுக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க, எதுவுமே வேண்டாம். அருணகிரிநாதர் சொன்னார், மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வைத்தவன் முத்தமிழால் வைரோரையும் பாட வைப்பான். என்ன நினைச்சு பாடுதா நீ? முருகன் சொல்றது பாடுனா என்ன பண்ணுவாரா? முருகா முருகா முருகான்னு பாடுனா என்ன பண்ணுவாரா? இங்க வாய அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி அணைச்சு தலைய தடவி கொடுத்து கன்னத்தை கிள்ளி, நான் இருக்கேன் கவலைப்படாத, தெளிவா இருங்க. என்ற கால
48 நாட்கள் தொடர்ந்து ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட தினம் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு, சாக்லேட் வாங்கி கொடு, சாக்லேட் வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு 10 நாள் கழிச்சு அப்பாவுக்கு மனசு இறங்கிறாதா? கண்டிப்பா அவர் வாங்கிட்டு வர மாட்டாரா? அப்பாவுக்கே இவ்வளவு மனம் இறங்குதே, எத்தனையோ பிறவிகளாக நமக்கு தகப்பன் சுவாமி அப்படிங்கிற பெயரோடு இருந்த அனுகிரகம் பண்ற முருகப்பெருமானுக்கு நம்ம மேல இரக்கம் வராமலா போகும். அதனால கண்டிப்பாக முருகன் அருள்வார். நம்பிக்கையோடு அந்த விரதத்தை நீங்கள் இருந்து பாருங்கள். நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். பாய்மலண்டுமாண்ணா ஏன்னா நான் உங்களுக்கு போனுங்க. ஐயா பாருங்க, இந்த வயசுலயும் நான் சாமி தரிசனம் பாத்தீங்களா? ஐயா கூட்ட இருக்கு. வருஷம் வருஷம் வரீங்களா? கரெக்டா பாத்தீங்களா? சரி, இல்ல போன வருஷம் நாங்களே வீடியோல வந்தோம். கிரீன் சம்திங் Green tea. green tea அவனுக்கு இருக்குதே. ரைட். பாப்பா தூங்கு. பாய்மலம் தானே? பாய்மலம் தாண்டிருக்குமா? 600 படிக்கு தந்துருக்கு. அதான் 6 படி வந்திருக்கு. 6 படிக்கு வந்திருக்கு. பாத்து நீங்க பாருங்க. அழகா இருந்தா கும்பல் இல்ல, பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுவாங்க. நீ வயசுல கிரி பாத்து பாத்து வாங்க. நீ சச்சி காட்டு வெந்தா உயரமா இருக்கு. நங்கி போட்டு அந்த சச்சி நீ வேணா முருகனுக்கு அரோகரா. நிறைய கோடி கணக்குல கோவில் கட்டணுமா? ஆனா முருகனுக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க. எதுவுமே வேண்டாம். அருணகிரிநாதர் சொன்னார், மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதோரையும் பாட வைப்பான். என்ன நினைச்சு பாடுதா நீ? முருகன் சொல்றது பாடுனா என்ன பண்ணுவாரா? முருகா முருகா முருகான்னு பாடுனா என்ன பண்ணுவாரா? இங்க வாய அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி அணைச்சு தலைய தடவி கொடுத்து கன்னத்தை கிள்ளி, நான் இருக்கேன் கவலைப்படாத செய்வாருங்க. இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டேன்.
50 படிக்கு ஒரு டேய். 350 படி தான். அரகரோ அரகரோ. நான் இன்ஸ்டாகிராம்ல போடுவீங்களா? அப்படியே எங்க மூஞ்சி நல்லா எடுத்துக்கோங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. மக்களுக்கெல்லாம் முருகரை பார்த்துட்டு ஒரே ஆர்வம். ஏன்னா சாமி பார்த்துட்டீங்களா? பார்த்து போங்க. என்ன சேனல்னா கூட்டிகிட்டு எனக்கு எது நல்லதோ அதை கொடு ஐயா, எந்த நேரமும் நீ என் கூட இரு. எனக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல சக்தியை கொடு. அதைத்தான் கேட்கணும், தனித்தனியா கேட்காதீங்க. எனக்கு எது நல்லதோ அதை முருகா கொடு, அந்த நல்லதை புரிந்து கொள்கிற புத்தியை கொடு என்று இப்ப போய் கேட்டா நிச்சயமாக அவ அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் முருகன். எல்லோரும் போய் கேட்டு எல்லோரும் நன்றாக சகல சௌபாகியத்தோடு வாழ அறிமுக செய்து அருள் புரிய வேண்டியது உங்கள். எந்த சேனல் சொல்றீங்க? கிரீன் டீ. அரைவாய் மலை, அதாவது இந்த மலைக்கு முதல்ல அரைவாய் மலைன்னு தான் பேர் இருந்திருக்குது. அது ஏன்னா முருகன் வந்து இந்த மலையில் வந்து உச்சியில் தாங்க முதல்ல வந்திருக்கிறாரு. பிற்காலத்தில் வந்த பொன்னிங்கிற ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை வரம் அருளிய முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்ல வந்து மலை ஏறி வந்திருக்கிறாங்க. இதை கண்டுணர்ந்த முருகப்பெருமான் தன் பக்திக்காக தானே இறங்கி வந்து, அதாவது இந்த அரை மலையில் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு அருளாசியை வழங்கியுள்ளார். அதனால தான் இந்த மலைக்கு அரைவாய் மலைன்னு பேர். அதுவே மருவி அளவாய் மலைன்னு சொல்கிறாங்க. அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ. வெற்றி கதிர்வேலா வெட்பை தொலை சீல கற்றுற்றுணர் போத கற்று பெருமாளே. முருகா 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 காண்பதெல்லாம் எனது மனம் அது ஆறுமுகம். காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா. அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே. அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே. பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. வருவாய் புகழே வேலையா. அளவாய்மலை சுவாமி கோவில் மொத்தம் 3600 அடிகள் உயரமுடைய வரையில் நடுமலையிலே 1800 அடி உயரத்திலே அளவாய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி வீட்டிருக்கிறார். நடுமலை சுப்பராயன் என்று அழைக்கப்படுவது பெயர் உண்டு. இங்க வந்து சித்தர்கள் நிறைய உலை வைத்து ரசவாதம் செஞ்சிருக்காங்க. அதனால உலைவாய் மலை என்ற பெயர் வந்து அளவாய் மலை அப்படின்னு மாறி இருக்கிறதா ஐதீகம். இங்க வந்து எல்லா விதமான சித்தர்களும் இவங்க வந்து மூலிகைகளை பயன்படுத்தி தங்க புஷ்பங்களான ரசவாதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அருணகிரிநாதர் பாடல் இங்க வந்து இருக்கக்கூடிய கைலாச தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சுனை இருக்கிறது. அந்த சுனை நீரை எடுத்து சுவாமியிட வச்சு அர்ச்சனை பண்ணி சாப்பிட்றப்போ குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாக்கியங்கள் கர்ப்பபை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதாக ஐதீகம். நடைமுறைகளை நிறைய பேருக்கு சாத்தியமாயிட்டு இருக்கு. 1000 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். வல்வில் ஒரு காலத்துக்கு முன்பே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். கன்னிமார்கள் அங்க வந்து பாறையில செதுக்கியிருக்கும் சிற்பங்கள் இருக்கும். அங்க வருஷத்துல ஒரு வாரம் ஆடி மாதங்கள் பூஜை பண்ணுவோம். சித்தர்கள் எல்லாமே இங்க வந்து இருந்திருக்காங்க. எப்படி கஞ்சமலை கொல்லிமலை அதே ஒரு சில அளவாய் மலையிலையும் சித்தர்கள் இருந்திருக்காங்க. அதுல கொங்கண சித்தர்கள் இங்க இருந்திருக்காரு. அங்க தனியா வந்து அகனூர் பகுதியில கொங்கண சித்தருக்கு அங்க இருக்கு. அந்த சங்க கிணறு கூட ஒண்ணு இருக்கிறதா ஒரு பேச்சு வழி செய்தி உண்டு. அதாவது பழைய காலத்துல சேலம் நாட்டினுடைய தட்சிண மேரு அப்படின்னு பேர் உண்டு. அதாவது மேரு அப்படின்னா இமயமலை, சேலம் நாட்டினுடைய தட்சிண மேரு அப்படின்னு போற்றப்பட்ட ஒரு ஸ்தலம். அளவாய்மலை பாலசுப்பிரமணியரா அனுகிரகின்றார். பாலகர் உருவத்தில் அனுகிரகின்றார். அதுல அருமையான சிற்பம்.
தானியம் தனம் லாபம் சதசம்பம் வேண்டியவங்களுக்கு வேண்டக்கூடிய அனுகிரகம். நன்றிங்க. நன்றி. நாங்க 3 பேருமே பக்கத்துல. ஓகே. 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, நன்றி. நாங்க இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்ன வந்திருக்கிறோங்க. வந்து நாங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தோம், நல்லா இருக்கிறோம். இப்ப என்னால முடியாது வரலன்னு சொன்னேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட மூச்சு வாங்கல, நான் நல்லாவே வந்தேன். அந்த கடவுள் வந்து எனக்கு அருள் கொடுத்தாரு. நம்மள கால் வலியால இல்ல வந்தோம். என்னால கூட வரங்களால முடியலன்னு எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு நான் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு இருந்தேன். அவங்க போறது பாட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டோம். இதே ஒரு பெரிய வரலாம். 5 வருஷமா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அது நிறைவேறிருக்கு. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இங்கதான் சமையல் பண்றாங்க. இது மேலே போனாதாங்க சொன்ன இருக்கு, அதாவது மூலிகை சொன்னாங்க. இதுக்கு இங்கே தாங்க அந்த மூலிகை தீர்த்தம் இங்கே தான் இருக்கு. டிவி சேனலா சார்? என்ன சொல்லணும்? இல்லை மேலே இருக்கு. யூடியூப் பார்த்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு இந்த தீர்த்தம் வந்து ரொம்ப புனிதமானது. அது இந்த தீர்த்தத்துல வந்து எடுத்துட்டு போய் வீட்டுல நம்ம வச்சிருந்த 48 நாளைக்கு வந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சோம்னா எந்த வியாதியா இருந்தாலும் அப்படியே காணாம போயிடும். குழந்தைங்க இல்லாதவங்களும் பசங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தீர்த்தம் எடுத்துட்டு போய் 48 நாள் வச்சுட்டு வீட்டுல இருந்து காலையில எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள ஒரே வருஷம் வரக்குள்ள பையன் பிறப்பான். இந்த முருகன் வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆனது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் நல்லா உணர்ந்திருக்கேன். ரொம்ப ஒரு அபாரமான சக்தி இங்க இருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா தமிழ் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அந்த கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு சுனை தீர்த்தம்னு மலையிலேருந்து வர்ற சுனை தீர்த்தம்னு கொடுப்பாங்க. அந்த சுனை தீர்த்தத்தை நீங்க வாங்கி பருகிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்டவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும். முருகனை வேண்டிட்டு பிடிக்கணுமாக்கா? குழந்தை இல்லாத சாப்பிட்டுங்கிறதே இல்லை. அந்த அளவாய்மலை தீர்த்தத்தை கொஞ்சோண்டு சுனைநீர் தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். முருகனுக்கு மாலை போன வேண்டிட்டோம் 5 வருஷம் முன்னாடி. சரி சரி. இப்ப பையன் 16 வயசு ஆயிடுச்சு. வந்து போடுறோம் மாலை போட்டுட்டு கோயிலுக்கு சாமி வேண்டுதல் பண்ணிட்டு மாலை போட்டு வேண்டுதல் எடுக்கிறது நிறைவேறுது. ஓகே ஓகே. பையனை வேண்டிட்டோம், பையன் வேணுட்டு. சரி சரி. 16 வயசு வந்து போட்டுருக்கோம். 16 வருஷம். ஓகே நன்றி. முருகரை நம்பி நீங்க முருகா எனக்கு நீ எல்லா விஷயத்திலும் நீ இரு முருகா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் முருகர் மேல ஆணையா சொல்றேன், நீங்க தோக்க மாட்டீங்க. உண்மையா முருகர் பக்தர் யாருமே முருகர் தோக்க வைக்க விட மாட்டார். முருகரை நீங்க நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எங்க போறீங்களோ இல்லையோ அது தேவையில்லாத விஷயம். முருகர் வந்து உங்களை தோக்க வைக்க விட மாட்டார். இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேளை